சாமி. சாமி நான் சென்னையிலேருந்து வரேன். உங்கள் சாமியை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன். கொஞ்சம் சாமியை பற்றி சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆசை. சாமி நீங்கள் எப்படி வந்தீங்க, எல்லாம் இந்த கோயிலை எப்படி உருவாக்குறீங்க எல்லாம் சொல்லுங்கள். அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து 18ஆம் படி கருப்பசாமி மாசி பெரியண்ணா மாசி முனிசர் ஆலயம், அவங்களோட கோட்டை. இது சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி, சரிங்களா? அதாவது தீர்ப்பு வந்து கோர்ட்லையும் கூட மாறிடும், சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் இவரோட தீர்ப்பு வந்து மாறாது. இவர் சொன்ன சொல்லு நாக்கு ஒன்று தான், சொல்லு ஒன்று தான், வாக்கு ஒன்று தான். இவர் கொடுக்குற வாக்கு என்னைக்கும் வீண் போகாது. இது அவங்க இறங்குவாங்க. ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது, அந்த ஒரு நிமிஷம் சில நொடிகள். வரவங்களுக்கு குறைகள் என்ன அப்படின்னா, அந்த குறைகளுக்கு நாம வந்து வாக்கு சொல்றோம்னா அவங்க குறைகளை நான் தான் சொல்லுவேன். நீங்க என்ன பிரச்சனையில வரீங்கிறது எனக்கு அவங்க சொல்லி நான் வாக்கு சொல்றேன், நான் கிடையாது. வந்து காணிக்கை வச்சு உட்காந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கினா அவங்களோட குறைகளை நான் சொல்லுவேன். அவங்க குறைகளை கேட்டு சொல்றதுக்கு இது வாக்கு கிடையாது. என்ன குறை வந்திருக்காங்களோ அதை நீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறது அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் சொல்லிடுவேன். நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நான் வந்து இதில் இருக்கிறேன். என்ன அப்படின்னா, வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு முஸ்லீம். முஸ்லீமா நீங்க? ஆமாம், சரி. நான் முஸ்லீம்லேருந்து வந்து எல்லாத்தையும் நான் இழந்தவன். சரி. இழந்ததுனால எனக்கு வந்து 7 வயசில் சங்கிலி கருப்பேன், தாராவத்தில் சங்கிலி கருப்பேன் சீத்தக்காடுக்குள்ள. அப்போ தண்ணீர் குளிக்கும்போது ஆழமான தண்ணி, அது கெஜன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உள்ளே போயிட்டேன். அப்போ என்னைய மேலே அது தூக்கி வர்றதுக்கு அங்கே மக்கள் யாரும் கிடையாது. மேலே இழுத்து கொண்டு வந்து விட்டது, என்னை காப்பாற்றினது சங்கிலி கருப்பன். அதிலிருந்து எனக்கு ஒவ்வொரு கருப்பனும் எனக்கு இறங்க ஆரம்பிச்சாங்க. 107 கருப்பனும் இறங்குவாங்க. அது இல்லாமல் 18ஆம் படி கருப்பேன், அவர் தான் முன்னோடி கருப்பேன். அவரைத்தான் இப்போ வந்து மூலவராக வைக்க போகிறோம். 107 சாமிக்கு 18ஆம் படி தான் தலைமை. ஆமாம், அவர் தான் முன்னோடி கருப்பேன். அவரோட அண்ணன் தான் மாசி பெரியன்னு கொல்லிமலையில் இருக்கிறவர். 9 குன்று, 9வது குன்று ஆடாத குன்று. அந்த குன்றில் உட்காந்து இன்னைக்கு அல்பாலிச்சு இருக்கிறது மாசி பெரியன்னு. மாசி முனீஸ்வரன், அதாவது சிவனுக்கு நிகரானவர், முனியும் வெல்லக்கூடியவர் தான் அவர் முனீஸ்வரன். அவரையும் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மூலவர் இதில் வந்து 3 பேர், 18ஆம் படி கருப்பேன், மாசி பெரியண்ணே, மாசி முனீஸ்வரன். 3 பேரும் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரோட குறையை யார் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. பெண் தெய்வமும் வருவாங்க, ஆண் தெய்வமும் வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து எனக்கு இறங்கி சொல்லுவாங்க உங்கள் பிரச்சனைகளை. அப்படிதான் இது வழிமுறை. ஆனால் உங்களுக்கு குலதெய்வத்தை நான் வந்து சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. பிரச்சனை என்னன்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகளை சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு தெய்வம் மாறிக்கிட்டே இருக்கும். அவதாரங்கள் 1000 கோடி அப்படி சொல்லலாம். அந்த பேய் பிச்சாச்சுலாம் ஓட்டுங்களா, எப்படி ஓட்டுங்க, எத்தனை பேர் ஓட்டிருக்கீங்க? நான் பல பேர்த்த ஓட்டிருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இல்லாதது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறது இருக்கிறதா நிஜத்தில், அதாவது லைவா நேச்சுரலா மறைமுகமாக எடுத்து என்னை வந்து செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எத்தனை பேர் சாமி பேய்? நான் நிறைய பேர் விளக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் லோக்கல், வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டுல வரீங்க? எல்லாம் வராங்க. வெளிநாட்டில் எந்த நாடு? லண்டன்லேருந்து வந்துருக்குறாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துருக்குறாங்க. இப்போ வந்து லண்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து மலேசியா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோன் வாக்கு பார்க்குறது. ஃபோன்லேயே வாக்கு, அவங்க பிரச்சனைகளை நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன். அது இது மாதிரி அவரோட இலையில உட்காந்து தான் அவங்க பேர் சொல்லும் போது அவங்களே குழந்தை உருவமாக எடுப்பேன். கருவறை பிள்ளையாக எடுத்து என் நெத்தி பொட்டில் ஏற்றி அவங்களோட பிரச்சனைகளை என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் சொல்கிற விஷயம். ஆமாம், இந்த மூலிகை மருந்துலாம் கொடுக்குறது கேள்விப்பட்டேன். அது எப்படி தயார் பண்ணுறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு வேணும்? அதாவது மூலிகை மருந்துங்கிறத விட இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா விபதிங்க இருக்குது. இது
வந்து மூலிகை விபூதி, சரிங்களா? இது வந்து மூலிகை விபூதி. இந்த மூலிகை விபூதி ஆகப்பட்டது என்ன அப்படின்னா காராம்பசு சாணம், காராம்பசுவோட சாணம். அது இல்லாமல் பலாயிரக்கணக்கான மூலிகை இதெல்லாம் எரித்து சாம்பல் ஆக்குற விஷயம். இதில் 12 பருப்பம் சேர்த்துறேன், 12 பருப்பம். அது இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து கடையில் வாங்குற அளவுக்கு விபூதி கிடையாது. இதை வந்து 48 நாள் சும்மா இந்த அளவுக்கு எடுத்து வாயில் இப்படி சாப்பிட்டு வந்தால் கல்லடப்பு 49ஆம் நாள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிங்கன்னா இருக்காது. நான் 1 லட்சம் ரூபா பந்தயம் கட்டுவேன். என்ன பிரச்சனைனாலும் 40 நாள் சால்வ் ஆகிடும். 90 நாள் கணக்கு வச்சு தான் அடிப்போம். 30, 60, 90 நாளுக்குள்ள பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்துடும். சாமி இப்போ இங்கிலீஷ் மருந்துக்கும் நாட்டு மருந்துக்கும் என்ன வித்தியாசம் சாமி? இங்கிலீஷ் மருந்து இப்போ வந்தது, நாட்டு மருந்து காலாகாலமாக வந்தது. பாட்டி வைத்தியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாட்டி வைத்தியத்துலேருந்து வந்தது. அதாவது நீங்கள் நிற்கிற இடமே மூலிகை தான். சித்தர்கள் வந்து செதறி விட்டு போன இடம். அப்படிங்கும்போது இது பூராமே அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, இந்த அடிபட்டுச்சா அவ்வளோதான், இந்த மண்ணு தான் மருந்து. ஒரு புண்ணுக்கு, அடிபட்ட புண்ணுக்கு மண்ணு தான் மருந்து. இப்போ மூலிகை மருந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்களா எப்படி சாமி? தயார் பண்ணி கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு என்னென்ன வலிக்கு என்னென்ன இதுக்கு தரீங்க? புரியல. என்னென்ன இதுக்கு தரீங்க மருந்து? எல்லா விஷயத்துக்குமே இருக்குதுங்க. இந்த முட்டி வலி